ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். கேரட் கீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேரட் கீர் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. வித்தின் 5 மினிட்ஸில் இந்த கேரட் கீரை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போது இந்த கேரட் கீர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேரட் கீர் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மீடியம் சைஸ் கேரட் இருக்கும். அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதோட மேல் தோல் எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துடணும். மேல் தோல் எல்லாத்தையும் நீக்கிட்ட பிறகு சீவல் இருக்கும் இல்லையா, அந்த சீவலில் வச்சு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நெய் சேர்த்துட்டு இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகணும். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம இப்போ இந்த கேரட் கீருக்கு நட்ஸ் எல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த நட்ஸை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கேரட் கீர் செய்கிறதுக்காக கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, அது கூடவே கொஞ்சமாக திராட்சை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாதாமும் முந்திரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம கீருக்கெல்லாம் இந்த மாதிரி நட்ஸு சேர்க்கும்போது அது குட்டி குட்டியாக பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே கீரோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்ட பிறகு திராட்சையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சையை நம்ம எப்போவுமே உணவுக்கு பயன்படுத்தும் போது அதை நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் போல் அழுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால நல்ல ஒரு வார்ம் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வறுப்பட்ட நட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து கொஞ்சம் நேரம் போல் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த நெய் இருக்கு இல்லையா, அந்த நெய் போதுமானதாக இருக்கும். கீருக்கு நம்ம அதிகமாக நெய் சேர்த்துக்க வேண்டாம். அது அப்படியே அந்த கீர் மேலே மிதக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ நம்ம நட்ஸ் வறுத்தோம் இல்லையா, அதில் மீதி இருக்கிற இந்த நெய்யே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த கேரட்டை இதில் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம் இல்லையா, இது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர வரைக்கும் இது நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்த கேரட்டு ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இது கூட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட்டுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த பால் சேர்த்துட்டு இந்த பால் நல்லா கொதித்து பாதி அளவுக்கு இது குறைஞ்சி வரணும். 1/2 லிட்டர் பாலுன்றது ஒரு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு குறைஞ்சி வரணும். பாருங்கள், நம்ம பால் சேர்த்தோன்னே அந்த கேரட்டோட நேச்சுரலான கலர் இந்த பாலோடு சேர்ந்து நல்லா எல்லோ கலராக வருது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்து இது பாதி அளவுக்கு, அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பாசுந்தி எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதோட ஃப்ளேவர் கிட்ட இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ இந்த மாதிரி நல்லா இதை கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பால் பொங்கி வரும்போது இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுட்டோம்னா அழகாக இது கொதித்து பாதி அளவுக்கு குறைஞ்சி வரும். அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துட்டு அது கூடவே ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு இதை அப்படியே இறக்கி விட்டுடலாம். இப்போது இதில் ஒரு 2 ஏலக்காய் போல் தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயை இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஏலக்காயோட ஃப்ளேவரோடு சேர்ந்து இந்த கேரட் கீரோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடே நல்லா மணக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இப்போது இந்த கீருக்கு நம்ம சர்க்கரை இன்னும் சேர்க்கவே இல்லை. இந்த கீர் பாதி அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அதுக்கு பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ நல்லா இது கொதிச்சு பாதி அளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் கூட சர்க்கரை சேர்க்கலாம். ஆனால் நம்ம பால் சேர்த்த உடனே அதோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை நம்ம சேர்த்துருவோம். ஆனால் இது நல்லா சுருண்டு குறைஞ்சி வருது இல்லையா, இந்த டைமில் நம்ம சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் இது ஆல்மோஸ்ட் கீர் ரெடியான பிறகு நம்ம லாஸ்ட்டாக சர்க்கரை சேர்த்து அது நல்லா கரைஞ்சிட்ட பிறகு ஒரு கொதி விட்டு அப்படியே இறக்கி விட்டுக்கலாம்.
மொத்தமாகவே இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். 5 மினிட்ஸ்லேயே நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற நட்ஸும் திராட்சையும் இது கூட சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே இறக்கி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி. ஒரு 5 மினிட்ஸில் சூப்பரான ஒரு டெசர்ட் சாப்பிட்ணும்னா கண்டிப்பாக இந்த கேரட் கீரை நம்ம ட்ரை பண்ணலாம். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கேரட் கீரை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம எப்போவும் யூஸ்வலாக செய்வோம் இல்லையா, சேமியா கீரை, ஜவ்வரிசி கீரை அந்த மாதிரிலாம் யூஸ்வலாக எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக கேரட்டை வச்சு நம்ம ஒரு கீர் செஞ்சோம்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். சட்டுன்னு நம்ம ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இதோட வேலையுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். யாராவது கெஸ்ட் வர டைமில் சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுத்துலாம். நமக்குமே கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக மற்ற கீரை கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கேரட் கீரை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியோட வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.